بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருக்குடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த இரவு நேரத்திலே அவனை தொழுது வணங்கி அவனை நெருங்கி அவனது அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபித்தோழர்களுடைய அரிதான நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி தாயிஃப் நகரத்தை சார்ந்தவர். தாயிஃப் நகரம் மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த தாயிஃப் நகரம் என்பது ரொம்ப பசுமையான விவசாய பூமி, குளிர் பிரதேசம். அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஊட்டி கொடைக்கானல் எப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு குளிர் பகுதி இருக்குமோ, நம்ம ஏரியாவில் ஊட்டி கொடைக்கானல் இருப்பது மாதிரி மக்காவில் ரொம்ப பசுமையான குளிரான பகுதின்னு சொன்னா இந்த தாயிஃப் சொல்லலாம். அந்த அளவுக்கு பழங்கள் நிறைய விளையக்கூடிய ஒரு பூமி. அந்த நகரத்தை சார்ந்தவர். அந்த நகரத்துக்கு தலைவராக இருந்தவர்களில் ஒருவர் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது இவரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பாக கூறியிருந்தார்கள். இந்த உலகத்தில் 2 நபியுடைய தோற்றம் 2 சஹாபாக்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம். அது யாருக்கு இருந்துச்சுன்னா, ஷனூஆ என்ற குலத்தை சார்ந்த ஒரு மனிதரின் தோற்றத்தை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சஹாபியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவரை பார்த்தா அவரை பார்க்கணும் அப்படின்னு நபி அவர்கள் அடையாளப்படுத்தினாங்க. அதே மாதிரி உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய தோற்றத்திலே இருப்பார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்திலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தோற்றத்தில் அப்படியே ஒத்து போயிருந்தாங்க. இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் சிறப்பு. மூன்றாவது இவரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், இந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப மென்மையான உள்ளம் கொண்டவர். இவரும் ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே தூரத்திலிருந்து இஸ்லாத்தை ரசித்துக் கொண்டிருந்தவர். ஏன்னு சொல்றேன்னா, ஹுதைபியா உடன்படிக்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுறாங்க, நபியின் மேல அவங்க எவ்வளவு அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்க, இதெல்லாம் நேர்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்து மேல அவருக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். இதுதான் அவரை பற்றிய அறிமுகம். இவர் எப்ப இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர வாசிகளை முற்றுகையிட்டார்கள். அந்த முற்றுகையில மின்ஜனிக் என்கிற ஒரு கருவியை பயன்படுத்தினாங்க. மின்ஜனிக்னு சொன்னா கல்லெறி குண்டு. ஒரு என்ன
இயந்திரத்துல கல்லை போட்டு வேகமா தூர போய் விழுகிற மாதிரி ஒரு மிஞ்சினிக்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுல அந்த மிஞ்சினிக்க அந்த போர்ல பயன்படுத்துறாங்க. இத உருவத்துக்கு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுகொண்டு அதன் மூலமாகவும் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ஆச்சரியத்தை, ஒரு பெரிய ஒரு இஸ்லாத்தின் மீது ஒரு நன்மதிப்பை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ஒரு ஈர்ப்பை அவர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறார். நபி அவர்கள் இந்த சண்டையை முடிச்சுட்டு மதீனாவுக்கு திரும்பிய போது உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். இஸ்லாத்தை அங்கே ஏற்கிறார்கள். அந்த சண்டைக்கு பிறகு உடனே என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற கையோட நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் சமூகத்துக்கு நான் திரும்ப போய் நான் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு நீங்கள் அனுமதி வழங்குங்கள் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, இந்த பக்கம் தன் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவர் பெர்மிஷன் கேட்கிறார். நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றதை அழைப்பு கொடுப்பதை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க, ஏன்னா உங்க மக்கள் உங்களை கொன்று விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயிஃப் மக்களின் மூலம் ஏற்கனவே என்ன இருக்கு, அனுபவம் இருக்கு. இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போய் அந்த மக்கள் கல்லால விரட்டி அடிச்சாங்க. அப்படித்தானே? அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நபி அவர்கள் தன் வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு பெரிய சங்கடமான நிகழ்வுன்னா எதைதான் குறிப்பிடுறாங்க, தாயிஃப் நகர அந்த நிகழ்வைத்தான் குறிப்பிட்டார்கள் அப்படிங்கிறதையும் வரலாற்றுல பார்க்கிறோம். அதனால தாமதப்படுத்துங்கன்னு நபி அவர்கள் சொன்னாங்க. ஆனா ஊர் தலைவராச்சே, முக்கிய பிரமுகராச்சே, அவர் என்ன சொன்னார்னா, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியெல்லாம் நடக்காது. என் மக்கள் என் மீது மிகுந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்ன, நான் தூங்கினால் கூட என்னை அவர்கள் எழுப்ப மாட்டார்கள். தானா தூங்கி எந்திரிக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்களே ஒழிய என்னை எழுப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் மேல கண்ணியம் வச்சிருக்காங்க, மரியாதை வச்சிருக்காங்க. அதனால நான் இஸ்லாத்தை சொல்றேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு இவ்வளவு வலியுறுத்தி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அவங்களுடைய நகரத்துக்கு திரும்பி போறாங்க, தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு போய் அங்க ஒரு கோட்டையில நின்றுகிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை கூறி மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற அழைப்பை எடுத்து வைக்கிறார். இந்த அழைப்பை கேட்டோன்னே ஈசல் மாதிரி என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாரும் கோட்டைக்கு முன்னாடி கூடினாங்க. கூடி அவரை கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க, சபிச்சாங்க. அவர் உண்மையில அவங்க மரியாதை வச்சிருந்த மக்கள் தான், கண்ணியம் வச்சிருந்த மக்கள் தான். எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, இஸ்லாத்தை ஏற்கும்படி நம்மிடத்திலும் அழைப்பு விடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சாங்களோ உடனே அவர்களுடைய கண்ணியத்தை எல்லாம் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள், காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். கடுமையா திட்டுனாங்க, சபிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் ரொம்ப தர்க்கத்துல ஈடுபட்டாங்க அவரோட. இப்படி முதல் நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்து மறாவது நாள் காலையில சுபுவுக்கு பிறகு அதே மாதிரி களிமா கூறி மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறார். வாங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு, நான் இஸ்லாம் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படி. இப்பவும் மக்கள் கூடுனாங்க. இப்போ அவர்கள் தங்களது வாயால் பேசவில்லை, என்ன செஞ்சாங்க, அம்பால் பேசினார்கள். மேல இருக்கக்கூடிய அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கீழே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க, அம்ப விட்டாங்க. அதுல ஒருவர் குறிப்பா ஈட்டியை என்ன செஞ்சாரு, விட்டாரு. அந்த ஈட்டி நேரா அவரது வலது இடுப்புல என்ன செய்யுது, குத்துது. பயங்கரமா பாயுது. அப்படியே கோட்டையிலிருந்து உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
சரிந்து கீழே விழுகிறார்கள். குத்துப்பட்ட காயத்தோட கீழே விழுகிறாங்க. அப்ப இன்னும் காயம் பலமா ஏற்படுது. இப்படி அவர்களுடைய மரணம் ஏற்படுது. மரணத்துக்கு முன்னாடி உருவத்துக்கு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, என்னை மக்கா வரைக்கும் சுமந்து சென்று அங்கே அடக்கம் செய்து விடுங்கள். என்னை போன்ற முஸ்லிம்கள் எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ, எங்க வாழ்றாங்களோ அந்த பூமிக்கு என்ன சுமந்து சென்று அடக்கம் செய்து விடுங்கள் என்று அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லி கடைசி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் ஷஹீத் ஆகிறார். அவருடைய உயிர் பிரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்கும். மதீனாவுக்கு போகுது இந்த தகவல். இந்த மாதிரி உருவத்துக்கு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயிஃப் நகர மக்களால் கொலை செய்யப்பட்டு விட்டார். அப்படி நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருக்காக இறங்கி அவருக்காக துஆ செய்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். வரலாற்றில் முக்கியமான செய்தி அது. மஸலு உருவா ஃபீ கௌமிஹி மஸலு ஸாஹிபி யாசீன். உருவாவுடைய இந்த நிலை எத்தகையது என்றால், யாசீன் சூராவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வரலாறை சொல்லி காட்டுகிறானே, அந்த மனிதரின் வரலாறுக்கு ஒப்பானதாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய தியாகத்தை இன்னொரு தியாகத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஒரு தியாகியை இன்னொரு தியாகியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் விட்டு சொன்னார்கள். யாசீன் சூராவில சொல்லப்படுற அந்த தியாகி யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் இந்த வார்த்தையினுடைய அந்த பலம் நமக்கு புரியும். இந்த வார்த்தையினுடைய அந்த உயர்வு நமக்கு புரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து யாசீன்ல ஒரு மனிதரின் வரலாறை சொல்லி காட்டுகிறான். அவர் ஒரு வாலிபர் தான். அந்த வரலாறு என்னன்னு சொன்ன, துருக்கியில அன்தாக்கியா என்ற ஊர்ல ஒரே நேரத்தில் 3 இறை தூதர்கள் வருகிறார்கள். ஒரே நேரத்தில் 3 இறை தூதர்களை அல்லாஹ் எங்கும் அனுப்பியதே இல்லை. ஒரே நேரத்தில் 2 தூதர்கள் கூட வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. அப்படிதானே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே நேரத்தில் வந்தவங்க தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே நேரத்தில் வந்தவங்க தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே நேரத்தில் வந்தவங்க தான். இப்படி இருக்காங்க. ஆனா ஒரே நேரத்துல 3 இறை தூதர்கள் வந்தது எங்கேயும் இல்லை. இங்க மட்டும்தான் அல்லாஹ் அனுப்பினான். ஏன் அல்லாஹ் 3 இறை தூதர்களை அனுப்புனான் அப்படின்னா, அந்த மக்கள் அவ்வளவு முரடர்களா இருந்தாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் சீராக்கணும்னு நினைச்சு ஒரே நேரத்துல 3 இறை தூதர்களை அனுப்புனான். 3 இறை தூதர்கள் போய் ஒரே நேரத்துல சொல்றாங்க, அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் திருக்குறான்ல என்ன செய்யறான், இந்த வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவங்களோட ஆர்குமெண்ட்ல ஈடுபடுறாங்க, கடுமையா அடிக்க போறாங்க, கொல்ல போறாங்க, விவாதம் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய இது நடக்குது. அப்பதான் அந்த மனிதர் என்ன செய்யறாரு, ஊரின் எல்லையிலிருந்து ஓடி வருகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஊரின் எல்லையிலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்து சொன்னார், என் சமூகமே, இந்த இறை தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இத்தபியும் அல்லா எஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் நேரு வழியை உங்களுக்கு சொல்லித்தர யாரு கூலி கேட்கவில்லையோ அத்தகைய இறை தூதர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். ஏன்னா அவங்கதான் நேரான வழியிலே இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, நீங்க இந்த இறை தூதர்களை ஏற்றுக்கலாம் என்ன, நான் இந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொள்கிறேன், இவர்கள் சொல்லும் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன், இவர்கள் அறிமுகப்படுத்தும் அந்த அல்லாஹ்வுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, பிரகடனப்படுத்துறார். என்னாச்சு, அந்த மக்களுடைய கோபம் எல்லாம் அப்படியே அவரின் பக்கம் திரும்பிய ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதே இடத்துல வச்சு அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க. ஒரு ஊரே சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சு
கொள்றாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்துவிட்டு கூடுதலா ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள். அவருடைய மரணம் எப்படி அமைந்தது என்றால், அவரை அடித்தே மிதித்தே கொன்றதால் அவருடைய வயிற்றில் உள்ள அந்த குடல்கள் எல்லாம் மலவாய் வழியாக வெளியேறி அதே இடத்துல அவர் வீர மரணத்தை ஷஹாதத்தை சந்தித்தார் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அவங்களுடைய மரணம் இப்படி என்ன செஞ்சிச்சு, கடுமையா அமைஞ்சு. அப்ப இந்த தியாகிக்கு ஒப்பானவர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த இறப்பையும் அவருடைய அந்த ஷஹாதத்தையும் என்ன செஞ்சாங்க, உயர்த்தி பேசினார்கள், பாராட்டி பேசினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் நமக்கு பெற வேண்டிய முக்கியமான பாடமும் படிப்பினையும் என்ன அப்படின்னா, சொர்க்கம் என்பது அது தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்காது. அர்ப்பணிப்பும் தியாகமும் இருந்தால்தான் சொர்க்கத்தின் வாசலை நாம் மிதிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் சுவனத்திற்கான கூலி, சுவனத்திற்கான விலை என்ன? நமது உயிரும் பொருளாதாரமும் தான். அல்லாஹ் திருமறை திருக்குரானில் இதை திட்டவட்டமாக அறிவித்து விட்டான். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களது உயிரையும் அவர்களது பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டான். அப்படி ஒரு ஒப்பந்தம், அப்படி ஒரு வியாபாரம் மூமின்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நடந்திருக்கிறது. எப்படி? நீங்க அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில உங்களது உயிரையும் பொருளாதாரத்தையும் வழங்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். இப்படி ஒரு ஒப்பந்தம், வியாபாரம் நடந்திருக்கு. சொர்க்கத்துக்கான கூலி விலை இதுதான் அப்படின்னு அல்லாஹ் திருமறை திருக்குரான்ல சொல்வதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இதை தெளிவுபடுத்தினார்கள். தியாகம் இல்லாம, அர்ப்பணிப்பு இல்லாம சொர்க்கம் இல்லை. அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்க. நரகம் என்பது மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது, ஆசைகளால் சூழப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆசைகளையும் மன இச்சைகளையும் எடுத்து நாம் பின்பற்றி அதுக்கு பின்னாடி போறோமோ, அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். ஆனால் சொர்க்கம் என்பது எதை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது என்றால், சிரமங்களை கொண்டு, கஷ்டங்களை கொண்டு, தியாகங்களை கொண்டு, அர்ப்பணிப்புகளை கொண்டு, இழப்புகளை கொண்டு இந்த சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு கஷ்டங்களையும், இழப்புகளையும், நஷ்டங்களையும், சோதனைகளையும் சந்திக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம சொர்க்கத்தின் பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்தின் பாதை அது மலர்களால் தூவப்பட்ட பாதை என்று நாம் விளங்கிக் கொள்ளவே கூடாது. அது என்ன, மெத்தைகள் விரிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல. ஒரு கல் குத்தாம, ஒரு முள் குத்தாம, ஒரு சட்டை கசங்காம, சட்டை அழுக்கு படியாம, போட்டிருக்கிற அயனிங், அந்த அயனிங்குடைய இந்த என்னது சுருக்கம், மடிப்பு கலையாம அழகா நம்ம நடந்து போவதற்கு சுவனத்தின் பாதை என்பது மலர்களால் தூவப்பட்ட பாதையும் அல்ல, பஞ்சு மெத்தைகள் விரிக்கப்பட்ட பாதையும் அல்ல. கஷ்டப்பட்டுதான் சொர்க்கத்துக்கு போகும். அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொன்ன விஷயம். ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனை அப்படின்னு. இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனை? 5. ஆனா நபி அவர்கள் அந்த இடத்துல ஒண்ணு சேர்த்து 6ன்னு சொன்னாங்க. 6 கடமைகள் அப்படின்னா அவர் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே,
இந்த 6 கடமைகளில் 4 மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், மீதி 2 என்னால் செய்ய முடியாது அப்படின்னு தெளிவாக நபி கிட்ட அவர் பேசுறார். நான் செய்ய முடியாத அந்த 2 கடமை என்னன்னா, ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில ஜக்காத்து கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இதை என்னால செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு பொருளாதாரத்து மேல ஆசை இருக்கு, வறுமையின் மீது பயமும் இருக்கு. எங்க நான் தர்மம் செஞ்சு செஞ்சு என் பொருளாதாரம் தீர்ந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல அப்படின்னு அவர் சொல்றார். நான் செய்ய முடியாத இன்னொரு கடமை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களே, இதையும் என்னால செய்ய முடியாது. ஏன்னா என் உயிர் மேல எனக்கு ஆசை இருக்கு. அது போக போருக்கு போய் அவருக்கு உயிர் பயம் ஏற்பட்டு மரணத்தின் பயம் ஏற்பட்டு திரும்ப ஓடி வந்துட்டார்னா அவருக்கு நரகம் இருப்பதாக மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இது அதை விட பெரிய ரிஸ்க். பொருளாதாரத்தை கொடுக்கிறத விட இது பெரிய ரிஸ்க். இதையும் என்னால செய்ய முடியாது. என்ன, எனக்கு உயிர் பயம் வரலாம் அப்படின்னு அவர் சொல்றார். யதார்த்தத்தை அவர் பேசுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல 6ல் 4 செய்றீங்க போ அப்படின்னு அவரை சமாளிச்சு அவரை ஏத்துக்கல. அவருடைய விஷயத்தை நபி அவர்கள் ஆதரிக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபலா ஜிஹாத வலா ஸதகத ஃபபிம ததுகுலுல் ஜன்னah. இதுதான் நமக்கு நம்முடைய உள்ளத்துல ஆழமா பதியும். எனக்கு தர்மமும் வேண்டாம், ஜிஹாதும் வேண்டாம் என்றால் நீ எப்படிப்பா சொர்க்கம் போவ? நீ எப்படி சொர்க்கம் போக முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்டதும் உடனே அல்லாஹ்வின் தூதரே உங்க கருத்தை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி 6ஐயும் நான் செய்கிறேன், இந்த 6 கடமையையும் நான் செய்கிறேன் என்று அவர்களது கரத்திலே அடித்து அவர் அந்த இடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அப்படிங்கிறத நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம், நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த கேள்வி அவருக்கு மட்டும் உரியது அல்ல, நமக்கும் தான். நாமே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் நமது இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் என்கிற அறப்போர் செய்யாமல் இருந்தாலும், அதே மாதிரி தர்மம் என்கிற பொருளாதார இழப்பை செய்யாமல் இருந்தாலும் சொர்க்கம் போக முடியுமா அப்படிங்கிறத என்ன செய்யணும், நாம கேள்வியா கேட்டுக்கணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் நிறைய அர்ப்பணிப்புகளையும் நிறைய தியாகங்களையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அது போன்ற சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உருவாக்கி தரும்போது அல்லாஹ்விற்காக நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்கின்ற, அர்ப்பணம் செய்கின்ற நல்ல சிந்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் பேசி எனக்கும் வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி இருந்து பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.